தாயும் தந்தையுமாகிய கடவுளிடமிருந்தும் கிறிஸ்து இயேசுவினிடமிருந்தும் தூய ஆவியினிடமிருந்தும் நம் அனைவருக்கும் அமைதியும் ஆற்றலும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன நூல் 66வது அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். தாயினுடைய அன்பை இங்கே கடவுள் உருவகப்படுத்தி, ஒரு தாய் எவ்வாறு தன்னுடைய பிள்ளையை அரவணைப்பாள் அல்லது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை எவ்வாறு சேர்த்து கொள்வார் என்கின்ற அந்த ஒரு நிகழ்வை இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. சிறையிருப்பு மற்றும் சிறையிருப்புக்கு முன்பதாக நடந்த நிகழ்வு, சிறையிருப்பிலே நடந்த நிகழ்வு, சிறையிருப்பிற்கு பிற்பாடு என்ன நிகழ்ந்தது என்று எல்லாம் இந்த வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 56 முதல் 66 வரை உள்ள பகுதி சிறையிருப்பிற்கு பிற்பாடு என்ன நடந்தது என்பதை இங்கே குறிப்பிடுகிறார்கள். இஸ்ரேல் மக்கள் அங்கே பாபிலோனிலே சிறைப்பட்டு மீண்டும் அவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டிற்கு வந்து அவர்கள் தங்களுடைய வாழ்வை அவர்கள் தொடங்கும் பொழுது கடவுள் அவர்களுக்கு வாக்குரைக்கிறார். நீங்கள் அங்கே பட்ட பாடுகள், அங்கே நீங்கள் அடிமைகளாக இருந்த நிலைகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன். இனி நீங்கள் அந்த பாடுகளையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கப் போவதில்லை. உங்களை நான் ஒரு தாயைப் போல தேற்றுவேன். ஒரு தாய் தன் எவ்வாறு தேற்றுகிறாரோ அரவணைக்கிறாரோ அதே போல நான் உங்களை அரவணைத்து உங்களை தேற்றுவேன் என்கின்ற ஒரு வாக்குத்தத்தம் உள்ள ஒரு வார்த்தையை கடவுள் அன்றைக்கு இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த நாளிலும் பிரச்சனைகளூடாய் போராட்டங்களூடாய் நாம் கடந்து வந்திருந்தாலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை, உங்களை நான் தாய் தேற்றுவதைப் போல நான் உங்களை தேற்றுவேன் என்கின்ற ஒரு வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு தருகின்றார். தாய் தன்னுடைய பிள்ளையை மறப்பாளோ என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை எவ்வாறு அரவணைக்கிறார், ஒரு தாய் தன் பிள்ளையை எவ்வாறு தன்னிடமாய் சேர்த்து கொள்கிறார் என்கின்ற அந்த உவமையை இங்கே கடவுள் நமக்கு எடுத்துரைக்கிறார். ஒரு தாயைப் போல, ஒரு தகப்பனைப் போல கடவுள் நம்மை தேற்றுகிறவராய் காணப்படுகிறார். அங்கே அவர்கள் பாடுபட்டார்கள், அங்கே அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், அவர்கள் அங்கே தள்ளப்பட்டார்கள். ஆனால் இங்கே கடவுள் அவர்களை தங்களிடமாய் சேர்த்து கொண்டு, நான் உங்களை தேற்றுகிறேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன், நீங்கள் வந்திருக்கிற இந்த பூமியிலே சுதந்திரமாய் வாழுங்கள் என்று சொல்லி மீண்டுமாய் அவர்களை தங்களுடைய சொந்த நாட்டிற்கு கடவுள் அழைத்து வந்து தீர்க்கதரிசிகள் மூலமாய் அங்கே அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவராய் காணப்படுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நாமும் இந்த நாட்களிலே கடவுள் நம்மை தேற்றுகிறவராயிருக்கிறார், அரவணைக்கிறவராயிருக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை எவ்வாறு கவனித்துக் கொள்கிறாரோ அதே போல மேலான அன்பை கடவுள் இன்றைக்கு நம் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடவே கூடாது. ஆகவே கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தேற்ற வல்லவராய் இருக்கிறார். கடவுளிடத்திலே நாம் அர்ப்பணிப்போம், கடவுளிடத்திலே நம்மை நாமே ஒப்புவிப்போம். கடவுள் நம்மை ஒரு தாயை தேற்றுவதைப் போல தேற்றி நம்மை பராமரித்து நம் வாழ்நாள் முழுவதும் நமக்கு துணையாக இருந்து நம்மை இந்த உலக வாழ்விலே வழி நடத்துவாராக. கடவுள் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதித்து காத்தருளுவாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவன் தன் தாய் தேற்றுவதைப் போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி உம்முடைய வசனம் சொல்கிறது.
நீர் எங்களை தேற்றுகிறீர், எங்களை ஆற்றல் படுத்துகிறீர். நாங்கள் போராட்டங்களிலே, பிரச்சனைகளிலே, விளிம்பு நிலைகளிலே இருக்கும் பொழுது நீர் எங்களை அரவணைக்கிறீர், எங்களை பாதுகாக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு எங்கள் வாழ்க்கை பயணத்தை நாங்கள் தொடர தேவன் எங்களுக்கு உதவி புரியும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆமீன்.